முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு, விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் வந்து டிசம்பர் மாத இறுதிக்குள்ள வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தா ரேஷன் கார்டை வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே முரணா இருக்கு. இது வந்து உண்மையாவே உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான ஒரு யுக்தி தானா அப்போ? இந்த கடைசி இந்த ஆட்சி போகக்கூடிய காலத்தின் இறுதியில இவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடனை எவ்வளவு வேணாலும் உயர்த்திட்டு போலாம். மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம மக்களை ஏமாத்தி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த கடைசி கட்டத்துல ஆல்ரெடி 5 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இப்ப மீண்டும் ஒரு கடன் தொகையை உயர்த்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்து டிசம்பர்ல இருந்து 1000 ரூபாய் கூட நீங்க உண்மையான ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதா இருந்தா, உண்மையானவர்களாக இருந்தா, நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்கணும். நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனால் அதற்கான எங்களுக்கு திட்டங்கள் இருக்கிறது. ஆனா இவர்கள் வந்து கையாளாத ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே கொண்டு வருவாங்க. கொள்ளடிக்கிறது இல்லையா, அதுக்கு புதுசா அதுக்கு விதவிதமாக யோசிப்பாங்க.